ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதத்து கூட தொட்டுன்னு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ எக் பைட் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வதக்க வேண்டிய பொருட்கள்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதுமே ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் நம்ம சின்ன குழந்தைங்க ஏதாவது இருக்காங்க சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது வாயில் கடிப்படும் போது குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க. டேஸ்ட்டுக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். இது கூடவே கேரட் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வதக்கி செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வதக்காமல் அப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கலக்கி அப்படி கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் குழி பணியார சட்டியில் ஊற்றலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாமே ஒன்றா சேர்த்து கலக்கி விட்டுருவோம். இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கினேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்ச பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த குடமிளகாலாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா, அந்த க்ரீன் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் குடமிளகாவில் நீங்கள் கலர் கலராக எல்லோ கலர், ரெட் கலர், இது எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது கூடவே நறுக்கி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் குழிப்பணியார பேன் வச்சுருக்கேன். இப்போ இது சூடானதுமே இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக ஊற்ற வேணாம். நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா வெளியிலலாம் வந்துடும், அப்புறம் கரெக்டான ஷேப் கிடைக்காது. அதனால் ஒரு அரை குழி அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இது ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வேகட்டும்.
பாருங்கள், இப்போ இது 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வேறு பவுலில் மாற்றிக்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துகிட்டு ஒரு பிளேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்மளுடைய முட்டை குழி பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். முட்டை இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.